The eagle is coming, gotta start running. Blood is rushing, starting and gunning. நம்ம ஹைட் டைம் நம்ம ஏற்கனவே இது பண்ணியிருந்தோம். அந்த டிமாண்ட் மார்க்கெட் வந்து இதில் ஒரு ட்ரெண்ட் லைனும் இருக்குது, டிமாண்டும் இருக்குது, டேப் இருக்குது. வரும். அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனும் வந்துட்டு இருக்கான். இந்த ட்ரெண்ட் லைன் இப்போ உடச்சு தான் நிற்கிறான். ஆமாம், உடச்சு நிற்கிறான்னு நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? ரீடெஸ்ட் கொடுத்துருவோம். சிகிச்சை கொடுத்துருக்கானா? ஆமாம், சிகிச்சை கொடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கான்? இப்போ அதில் மார்க்கெட்டு இதிலே சைடு வைஸ் அடிச்சுட்டு இருக்கான். அப்போ நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் போன மார்க்கெட் அப்படின்னா என்ன வேணும்? ஒரு சிஹெச் வேணும், ஒரு பியூஎஸ் வேணும். ரெண்டு யூனிட் மட்டும் ஆமாம், ரெண்டுக்கு மார்க்கெட் கண்டினியூ பண்ணி போகும். ஆமாம், ஆமாம், இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? ஒரே ஒரு சிஹெச் மட்டும் தான் கொடுத்துருக்கான். ஆமாம், அப்போ இந்த சிஹெச்சுக்கு அப்புறம் இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு பியூஎஸ் வேணும். இல்லைன்னா மார்க்கெட் இங்கே ஏதாவது ஒரு இடத்துல வந்து அதில் என்ட்ரி எடுத்துட்டு இங்கேருந்து ஒரு சிஹெச் கொடுத்து மார்க்கெட் மேலே போகணும். புரியுது. அப்படிதானே? ஆமாம், அப்போ எப்போ வர இந்த ஏரியாக்குள்ளேயே இருக்கிறானோ மார்க்கெட் சைடு வைஸ் தான். புரியுது. இப்போ இந்த ஏரியா ஒன்று உடச்சிட்டு போகணும், பியூஎஸ் கொடுத்து போகணும். இல்லைன்னா வந்து என்ட்ரி எடுத்து இங்கே ஒரு சிஹெச் நம்ம ஓகே. அப்போ தான் நமக்கு வந்து என்ன பண்ணணும்? அப் ட்ரெண்டுக்கு நமக்கு கன்சிடர் பண்ண முடியும். அது வரைக்கும் மார்க்கெட் சைடு வைஸ் தான். இப்போ நம்ம அப் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் பண்ணிட்டு டிமாண்டில் டேப் ஆயிருக்கு. டிமாண்ட் ப்ளஸ் நமக்கு இது என்னது? இந்த ஒரு ட்ரெண்ட்ல இந்த ட்ரெண்ட்ல நம்ம பார்த்தல வரும். ஒரு ஹை டைம் கிட்டத்தட்ட 2017 அப்படியே வருதுல்ல அந்த லாங்கில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் லைன் நமக்கு. ஆமாம், ஒரு பெரிய இது. அப்போ இது இந்த ட்ரெண்ட் லைனை நமக்கு பிரேக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? கீழே அடுத்த இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒன்று 2 இப்போ 3 டச் ஆயிடுச்சு, 4க்கும் டேப் ஆயிடுச்சு. 3 4 என்ட்ரியா? ஆமாம், 3க்கு இது கொடுத்துட்டான். அடுத்த 4க்கும் என்ன பண்ணணும்? மேலே போகணும். ஒன்று இங்கேருந்து மேலே இருந்து வந்துட்டு போகிறது. இது வந்து நமக்கு ஒரு சேனல் மாதிரி ஒன்று இங்கே வர மார்க்கெட் வந்து ட்ரிகர் ஆகி மறுபடியும் மார்க்கெட் கீழே வரும். இல்லை இந்த ஏரியாவை உடச்சோன்னா அடுத்தது நமக்கு லாங் டைமில் எப்போவுமே ஹை தொடக்கத்துலேருந்தே மார்க்கெட் எப்போ தொடங்கிச்சு அப்போலேருந்தே வரக்கூடிய ஒரு ட்ரெண்ட். புரியுது. ஏரியாவில் மார்க்கெட் வந்து டேப் ஆகும். புரியுது. இது பிரேக் ஆனால் மட்டும் தான் நம்ம செல்லுக்கு போகணும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பை ஏரியாவில் இருந்துக்கலாம். இப்போதைக்கு நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். லோவர் டைம் ஃப்ரேமில் என்ன வேணும்? ஒரு பிஓஎஸ் வேணும். இல்லைன்னா மார்க்கெட் கீழே வந்து அதுக்குள்ளே என்ட்ரி எடுத்துட்டு ஒரு லோவர் டைம் ஃப்ரேம் சிஹெச் வச்சோம்னா நம்ம சிஹெச் கொடுத்து ஒரு என்ட்ரி வேணும். வரும். ஆமாம், இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக்ல வந்து என்ட்ரி எடுக்கணும். என்ட்ரி எடுத்தால் இங்கே ஒரு சிஹெச் கிடைக்கும். அதில் இதாட்டு எடுக்கலாம். ஏன்னா சின்ன ஆர்டர் பிளாக் தான் நமக்கு கிடைக்கும். அதில் சின்னதாக இது இருக்கும். நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்காது. வீட்டில் மார்க்கெட் இந்த இடத்துல பிஓஎஸ் கொடுக்குறோம் அப்படின்னா மறுபடியும் கண்டினியூஷனில் ஒன் சைடாக மார்க்கெட் மூவ் ஆகும். புரியுது. கீழே என்ட்ரி எடுத்தோம், சிஹெச் என்ட்ரி எடுத்தோம், பிஹெச்க்கு என்ட்ரி எடுத்துகிட்டு போவோம் தெரியுமா? ஆமாம், ஆமாம். இப்போ இதில் வந்துட்டான். இதில் என்ட்ரி இதில் பிஹெச் கொடுத்துட்டானா இங்கே எங்கேயாவது உள்ள என்ட்ரியை நம்ம மறுபடியும் இது பண்ணிட்டு கொண்டு போயிடுவோம். இந்த சிஹெச்சை விட்டு போயிடுவோம். புரியுது. லிக்விடிட்டி மாரி போட்டே போவான். ஒன் சைடு மூவ் பண்ண பாரு. ஆமாம், லிக்விட் மாதிரி போட்டுருங்க. ஏற்கனவே முன்னாடி எல்லாத்துலேயும் அப்படி தான் போட்டு. ஆமாம், ஆமாம். நல்லா அந்த இது பார்த்துக்கலாம். நமக்கு இப்போதைக்கு என்னது? ஒரு ட்ரெண்ட் டைம் இங்கேருந்து இப்போதைக்கு நமக்கு இது ஒரு ட்ரெண்ட் லைன். அதுதான் வரும். இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டு வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் என்னது? லிக்விடிட்டி. ஆமாம், இந்த லிக்விடிட்டி வந்ததுக்கு மார்க்கெட் என்ன பண்ணணும்? மேலே போனால் இந்த லிக்விடிட்டி எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய நமக்கு ஏற்கனவே இதெல்லாம் விட்டு தானே வரும். ஆமாம், வரும். அப்போ இந்த ஏரியாலாம் கவர் பண்ணுறதுக்கு நமக்கு மார்க்கெட் போக சான்சஸ் இருக்கும். இல்லை இந்த ஏரியா உடைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு 23,200 ஏரியா உடைக்கும். சொன்ன மாதிரி ஒன்று நாளைக்கு கேப்பை வச்சோம்னா அடிச்சது மேலே கேப்பை வச்சோம்னா அடிச்சு மேலே ஏற வாய்ப்பு இருக்குது. மேலே ஏற்றிட்டு. ஆமாம், ஆமாம். இப்போதைக்கு நமக்கு தேவையானது ஒரு பியூஎஸ் கிடைக்கும். இல்லையா மார்க்கெட் கீழே வந்து இந்த சிஹெச்லையோ இல்லை மறுபடியும் ஒரு ரிட்டர்ஸ் எடுத்தோம் அப்படி இருக்கும். இல்லை இந்த ஏரியா உடைக்கிறோம் அப்படின்னா 23,200 உடைக்கட்டும். இல்லை 22,000 நம்ம செல்லுக்கு போய்க்கலாம். ஓகே ப்ரோ. ஆனால் இப்போதைக்கு நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் உடச்சி நிற்கிறதுனால மேலே போதான் சான்ஸ் இருக்கும். கேப் அப் ஏற்றிட்டான் அப்படின்னு வைங்களாம், ஒரே இதாக போயிருக்காங்க. எல்லாம் லிக்விடிட்டியாக. ஆமாம், வேற கேப்பு ஹை ஈக்குவல் ஹை வச்சுருக்கான். ஆமாம், அந்த இதுக்கு பார்ப்போம். இப்போது இது பேர் என்னது? பேங்க் நிஃப்டியெல்லாம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பயங்கரமாக கொடுத்துருக்கான். ஆமாம், ஆமாம் ப்ரோ.
800 1000 இருக்குது. அந்த பக்கம் போய் போக முடியாது போல. ஆமாம். கடைசி மந்த்லி எக்ஸ்பீரியில் மட்டும் தான் போக முடியும். சரி நம்ம டப்பாவானே யூஸ் பண்ணிக்கலாம். இவன் செல்லர் தான். ஆமாம் செல்லர் ஜாக்பாட்டு நம்ம டப்பாவில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. டப்பாவில் 2000 தேவை ஒரு லாட்டுக்கு. இவெண்ட்டாக போனோம்னா இவன் லாட் சைஸ் கூட்டுறது வரைக்கும் லாட் சைஸ் கூட்டினோம்னா நம்ம 15,000 வேணும். நம்ம நவம்பர் 20 லாட் சைஸ் கூட்டோம் அப்படின்னானுங்க. கூட்டினோம்னா கஷ்டம். நவம்பர் தான் முடிஞ்சு இதில் நவம்பர் வந்துடுச்சோம். நம்ம நவம்பர் 20னா கூட்டவே இல்லை. டிசம்பர் 2 ஆகிட்டு இருப்போம். ஒருவேளை இந்த எக்ஸ்பைரியில் கூட்டுறானா என்னன்னு தெரில. எனக்கு தெரியல. ஸ்ட்ரைக் ப்ரைஸை பார்த்துட்டே உங்களுக்கு கூட்டி நல்லா இருக்கும். நமக்கு லாட் சைஸ் அதே சேமாக தான் இருக்குது. பார்த்து இருக்கிறது நம்ம பேங்க் நிஃப்டி இப்போ 700 வச்சுக்கோங்களேன். 700 × 15 நாளே கிட்டத்தட்ட 10,000 ஆகணும் ஒரு லாட் ட்ரேட் எடுக்கிறதுக்கு. இது 45 மாத்திரம்னா கஷ்டம். அதுக்கப்புறம் எடுக்க முடியாது. ஆமாம். அதுக்கப்புறம் எல்லாம் நிஃப்டி சைடு வந்துடுவாங்க. ஆமாம். இப்போவுமே நிஃப்டி தான் நிறைய ட்ரேட் ஆகுது. இவன் அதே இடத்துல தான் கிடக்கு. ஆமாம். ரூடாயில் அதே இடத்துல தான் கிடக்காம போல. ஆமாம். இப்போ செல் சைடாக தான் வச்சு சாத்திட்டு இருக்கான். ஏன்னா இப்போ ஃபுல்லாக லிக்விடிட்டி தானே ப்ரோ போடுறோம். எஸ்டிமேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லிக்விடிட்டி தான் போடுறான். அடித்து ஒன்று ஏதாவது ஒரு டிமாண்டை டேப் பண்ணணும். அதான் கீழே ஃபேர் வேலிக்காக போட்டிருக்காங்களா, கீழே இருக்க டிமாண்ட் எடுக்கிறதுக்காக வந்துட்டுருக்காங்க. ஆமாம். ஆமாம் எடுக்கல. ஆமாம். அது ட்ரெண்டில் லிக்விடிட்டி போட்டான். அதை ஃபுல்லாக அவங்க தேய்ச்சி கீழே இறக்கிட்டு இருக்கான். இது எல்லாமே லிக்விட். இந்த இதில் எல்லாமே எஸ்எல். ஆமாம். இங்கே தான் நமக்கு ஆர்டர் பிளாக்கின் 50% ஆர்டர் பிளாக்கின் எடுக்கல. இதுக்கு மொத்தத்தையும் கவர் பண்ணி எடுத்துகிட்டு போனார். ஆமாம். இல்லை அது ஒன்று இப்போ வந்து ஒரு மைனஸ் யூஎஸ்கேச் மாதிரி கொடுத்துருக்கான் ப்ரோ. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் போட்டு அடித்து மேலே இருக்கான் பார்த்தீங்களா. இது ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி போட்டிருக்கான் பார்த்தீங்களா. ஆமாம் ஆமாம். இப்போ ஒன்று கீழே இருக்க டிமாண்டை கீழே இருக்க டிமாண்டை அவன் டேப் பண்ணாக்கா வரும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும். அதுக்காக அடித்து வந்துட்டு என்ட்ரி எடுக்கலைன்னா அந்த ஒரு பெரிய ஆர்டர் பிளாக் தான் தேடி வரும். வேறு இங்கே இருக்கும். வேறு எல்லா இடத்துலையுமே இது லிக்விடிட்டி எதெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ஈக்குவல் லோ தான் வச்சுருக்கான். ஆமாம். ரெண்டுமே செல் ட்ரெண்டாக தான் நிற்காவும். இங்கே ஒரு டிமாண்ட் இருக்கு. ஆமாம். நான் அதை டேப் பண்ணியிருக்கான். டேப் பண்ணிட்டு தான் மேலே இருக்கான் ப்ரோ. பண்ணல. அது லிக்விடிட்டியாக தான் வச்சுருக்கேன். வேறு வழி கேட்குது. ஆமாம். அப்போ ஈக்குவல் லோ இருக்கனால வசூல் பண்ணிட்டு அடிச்சு போனால் போவோம். ஆமாம். இந்த இதில் வந்து எடுக்கணும். இது எத்தனையில் கிடக்கு? 55,620. இந்த ஏரியாவில் தான் இது பண்ணிட்டு இருக்கான். இங்கே லிக்விட்லாம் இருக்குது. இங்கே ஏதாவது ட்ரெண்ட் லைன் லிக்விட் ரவுண்ட் ஃபிகர் போட்டால் 5600 வச்சுக்கலாம். 5200. 5200. ஆமாம். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஏற்றலாம். இதையும் உடச்சிட்டு போனோன்னா அந்த பெரிய ஓபி இருக்குல்ல. ஆமாம். அந்த பெரிய ஓபி தான் பண்ணணும். பெரிய ஓபி நடக்கும். கோல்டுமே சைட்வேஸ் திட்டு தான். பெரிய ஓபி 55,000 கிடக்கு. 55,500. சென்டர் பார்த்தாலும் நமக்கு 55,400லேருந்து 85,500 வரை. ஆமாம். இந்த ஏரியாவுக்குள்ள வந்தானா செல் ட்ரெண்டுக்கு இது பார்க்கலாம். இதுவுமே ட்ரெண்ட் லைன் மாதிரி தான் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான் இப்போதைக்கு. எல்லாமே டோட்டலாகவே கம்பேர் பண்ணும். வீக்லி டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இது மாதிரி தான் ஈக்குவல் லோ லிக்விடிட்டி மாதிரி தான் இருக்கு பார்க்க.
ஆமாம் இப்போ இப்போதைக்கு அவன் செல் ட்ரெண்டில் தான் நிற்கிறான். பைக் இன்னும் டைவர்ட்டே ஆகலை. இல்லை. செல்லு தான் நிற்கிறான். ஆமாம். இந்த ஏரியா அந்த இதில் ஆ. ஓபிக்கு பார்க்கும். ஆ. ஓபி 55,500 அந்த ஓபி வர தான் பார்க்கணும். ஒரு பை இந்த இதில் சின்னதாட்டு ஒன்று பை பண்ணலாம் 55,600 ஏரியாவில், ஓகே ப்ரோ. 5,600ல். ஓகே ப்ரோ. இன்னொன்று போச்சுன்னா நமக்கு எக்ஸ்ட்ரீம் ஓபியில் இங்கே ஆமாம் அதில் வந்து 55,500. அப்போ ரைட் டிப் தான் நம்மளுக்கு 50% கூட எடுக்கல. வேஸ்ட்டு ரைட் டச் தான். ஆமாம், லைட்டாக தான் இது பண்ணிட்டு போயிடும். ஆமாம். அதில் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற அவரானான்னு பார்ப்போம். ஓகே. அது கோல்டு தான் எகிரி இருக்கான். எதுனா அடுத்த திரும்ப அப்படியே இறக்குறான். ஏன் செல் சைடு தான் திரும்பி நிற்கான். அது 50% கரெக்டாக வந்து எடுத்துருக்காங்க. ஆமாம் ஆமாம். அந்த இதில் உடச்சி ஃபேர்வேலிக்கு அப்போ 50% எடுக்குது. எடுத்துட்டு அப்படியே ஏற்றிட்டாங்க. ஆமாம். இப்போ இதுலையுமே என்ன பண்ணியிருக்கான், ஒரு இந்த ஏரியாவில் சிஹெச்சுக்குள்ளே ஆர்டர் பிளாக்ல தானே வந்து நிற்கிறான். ஆமாம் ஆமாம். இவனும் பிஓஎஸ் கொடுக்கணும். அப்போ தான் அவனுக்கு அடுத்த ரிசல்ட். அப்படின்னா நம்ம ஏற்கனவே இது பண்ணாமல் இந்த ஏரியாவுக்கு கவர் பண்ணுறோம். இல்லை இந்த இதில் பிஓஎஸ் கொடுக்கல மட்டும் இந்த ஏரியாவுக்கு போகிறோன்னா உடச்சிட்டு போச்சு. கீழே வருவான்னு நினைக்கிறேன். ஃபுல்லாமே இல்லை ட்ரெண்டல் லிக்விடிட்டி இருக்கலாம். ட்ரெண்டல் லிக்விடிட்டி 50% எடுத்துட்டான். 50% எடுத்துருக்கான். ஆமாம். அங்கேருந்து மறுபடியும் போயிருக்கான். ஆமாம் அப்படி போனாலும் எங்கே போயிருக்கான், நமக்கு ஒரு சிஹெச் ஏரியா, ஆமாம் ஆமாம் நமக்கு ஒரு சப்ளையா ஆமாம் ஃபேர்வேலி கேப் இருக்குது. இந்த ஏரியாவில் தான் வந்து ட்ரிகர் ஆயிருக்கும். ஆமாம். அடிச்சோன்னா கீழே வச்சு இறக்கும். அடுத்து இங்கே வர நம்ம அடுத்து பார்க்கலாம். 24,070 2,470. ஆமாம். இது வர சொல்லிட்டு பார்க்கலாம். அப்படியே அவன் மேலே இந்த இப்போதைக்கு நமக்கு என்னது இதுவும் ஒரு ஃபேர்வேலி கேப் தான் இவனுக்கு. இந்த ஆமாம். ஏரியா வந்து ட்ரிகர் ஆகி இங்கேருந்து வர்றது இது. இல்லை இதெல்லாம் உடச்சிட்டு போனால் எல்லாம் இப்போ அந்த லிக்விட் வாயிட் மாதிரி இருக்கான்ல, அதனால தேய்ச்சி இறக்குதானு தெரியல. தேய்ச்சி இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் உடச்சிட்டா மேலே உடச்சிட்டானா அடுத்தது எக்ஸ்ட்ரீம் சப்ளை தான் பார்க்கணும். இங்கே பார்க்கலாம். இதையும் உடச்சிட்டானா அடுத்த ஆல்டர்னேட் மறுபடியும் அப்போ இவன் என்னதான் இது பண்ணுறான். இப்போதைக்கு இதில் தான் நின்றுட்டு இருக்கான் ஆமாம். செல்லுக்கு. இப்போ அவன் லோ டைம் ஃப்ரேமில் போனால் ஏதாவது சிஹெச் பியூஎஸ் தான் வச்சுருப்பான். இதில் அந்த இதில் தான் ட்ரிகர் ஆகி வந்திருக்கான்னா ஆமாம். இன்சைட் ஆர்டர் பிளாக் பண்ணி பார்த்தோமே, ஆமாம் ஆமாம். இதில் தான் ட்ரிகர் ஆகி வந்திருக்கான். இப்போ இதில் 50% தான் எடுத்து நிற்கிறான். இப்போ இது பிஓஎஸ் சிஹெச் பிஓஎஸ் இந்த இதுக்கு என்ட்ரி எடுக்கல. சிஹெச்சுக்கு ஆமாம். அதுக்கு ஏதாவது இன்சைட் ஆர்டர் பிளாக்ல வந்து எடுத்தாலும் எடுக்கலாம். இல்லை பிஓஎஸ்க்கு என்ட்ரி இந்த 50%ல் இங்கேருந்து இப்போ கீழே விழுந்தானா மேலே போயிட்டே இருப்பான். இது நமக்கு ஒரு லிக்விட் தானே. ஆமாம். அதில் செல்லு பார்க்கலாம். இந்த 50% உடச்சு போனோன்னா எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய இந்த இன்சைட் ஆர்டர் பிளாக் பார்ப்போம். 22,700 இந்த ஏரியாலாம் செல்லு ட்ரை பண்ணலாம். இல்லை இந்த ஏரியா இதே ஒரு பிஓஎஸ் கொடுத்துட்டான் அப்படின்னா மறுபடியும் இங்கேருந்து வரக்கூடிய இங்கே ஏதாவது என்ட்ரி இருக்கும். இங்கேருந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போகலாம். இப்போ ஹேங் ஆகல. கிளியராக இருக்கும். ஓகே, வேற எது இருக்கா? நாளைக்கு ஃபர்ஸ்ட் வீக் தானே, தானே ஆமாம் ஆமாம். லைவ்ல பார்க்கணும் பார்ப்போம். ஓகே. ஏன் இந்த லோவர் டைம் ஃப்ரேம் போகும்போது தான் பார்க்கணும் ப்ரோ. ஹையர் டைம் ஃப்ரேம் ஓரளவு புரிஞ்சுது. லோவர் டைம் போகும்போது தான் நம்ம 3 மினிட் போடுவோம்ல, அதில் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. சரி 10 மணிக்கு நம்ம இதுன்னு போவோம் லைவ்ல. ஓகே. முத்து ப்ரோ புதன்கிழமை தான் லீவோ?